அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா அண்ட் பிரான்ஸ் வந்து ஒரு அக்ரீமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ரஃபேல் ஜெட் அப்படிங்கிறத நம்ம பிரான்ஸ் கிட்ட இருந்து தான் வாங்கியிருப்போம். சரிங்களா? கிட்டத்தட்ட 36 ரஃபேல் ஜெட் வந்து இனிஷியலா வாங்கியிருப்போம். இது யாருக்காக வாங்கியிருப்போம் அப்படின்னா, ஏர் ஃபோர்ஸ்க்காக வாங்கியிருப்போம். இப்போ இன்னொரு 26 ரஃபேல் விமானங்கள நம்மளோட நேவிக்காக நம்ம வாங்க போறோம். சரிங்களா? நேவிக்காக வாங்க போறோம். அ இந்த ரஃபேல் விமானங்கள தயாரிக்கக்கூடிய நிறுவனமா இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டசால்ட் ஏவியேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரான்ஸ சேர்ந்த இந்த நிறுவனம் தான் இந்த ரஃபேல் போர் விமானங்கள தயாரிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 36 விமானங்கள நம்ம ஏர் ஃபோர்ஸ்க்காக வாங்கியிருந்தோம். இ ச இப்போ 26 விமானங்கள நம்ம நேவிக்காக வாங்க போறோம். சரிங்களா? அடுத்தது தமிழ்நாடு டூ ரீஸ்டோர் ஏர்ன்ட் லீவ் சரண்டர் ஃபார் கவர்ன்மென்ட் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்களே. அதாவது நேத்து நம்ம முதலமைச்சர் சட்டப்பேரவையில அரசு ஊழியர்களுக்காக ஒரு சில விஷயங்கள வந்து அறிவிச்சிருப்பார். அதுல வந்து இந்த ஏர்ன்ட் லீவ் சரண்டர் அப்படிங்கிறது நமக்கு கொரோனா டைம் பீரியட்ல கேன்சல் பண்ணியிருப்பாங்க. இப்போ அத மறுபடியும் கொண்டு வரப் போறாங்க. எப்போலருந்து அப்டின்னா, அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து கொண்டு வரப் போறாங்க. அதாவது தமிழ்ல என்ன சொல்லுவாங்க அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஈட்டிய விடுப்பு நாட்களை சரண் செய்து அதற்கு பதிலா அமௌண்ட்ட வாங்கிக்கிறது. சரிங்களா? அந்த விஷயம். அடுத்தது அகவிலைப்படி அப்படிங்கிறது அதாவது டிஏ அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ மத்திய அரசாங்க அளவுல அகவிலைப்படி சமீபத்தில ஜனவரி மாசம் உயர்த்தி 2% உயர்த்தி 53% குடுத்திருப்பாங்க. அதே மாரி தமிழக அரசாங்கமும் அத 2% உயர்த்தப் போறாங்க. சரியா? அதே மாரி பண்டிகை காலத்துல போனஸ் அப்படிங்கிறது அரசு ஊழியர்களுக்கு 10,000லிருந்து 20,000மாக இன்கிரீஸ் பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, உயர்கல்விக்கான முன்பணம் அப்படிங்கிறது. இப்ப அரசு ஊழியர்களோட குழந்தைகள் அவங்கலாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களோட உயர்கல்விக்கான முன்பணம் அப்படிங்கிறது இதுவே இன்ஜினியரிங் அந்த மாரி தொழிற்கல்வி படிச்சாங்க அப்படின்னா ரூ. 1,00,000 பாலிடெக்னிக் படிக்கிறாங்க அப்படின்னா ரூ. 50,000 வந்து வழங்கப் போறாங்க. அடுத்தது திருமண முன்பணம் அப்படிங்கிறது அரசு ஊழியர்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு ரூ. 6,000 பெண்களுக்கு ரூ. 10,000 வழங்கப்பட்டுச்சு. இப்ப காமனா ஒரு ரூ. 5,00,000 வந்து தரப்போறாங்க. ஓய்வூதியதாரர் பென்ஷனர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, பொங்கல் பரிசு தொகையா 500லேருந்து அது 1000 உயர்த்தி இருக்காங்க. அடுத்தது ஓய்வூதியதாரர்களுக்கு அந்த பென்ஷனர்ஸ்க்கு பண்டிகை கால போனஸா எவ்வளோ குடுக்குறாங்கன்னா, 4,000லேருந்து இப்ப 6,000 இன்கிரீஸ் பண்ணி குடுக்குறாங்க. அதே மாரி இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் அ அரசு ஊழியர்கள் எல்லாமே இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்த பத்தி அதிகமா குரல் குடுத்துட்டே இருக்காங்க. ஸோ அத பத்தி ஸ்டடி பண்றதுக்காக ஆல்ரெடி ககன்தீப் சிங் அப்படிங்கிற அவர் தலைமையில ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. ஸோ அந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ பேஸ் பண்ணி நமக்கு அந்த ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிறத அனவுன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, சென்னையில ஒரு 200 இடங்கள்ல ரெட் பட்டன் ரொபாட்டிக் காப்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு புது நடைமுறைய சென்னை போலீஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரியா? இந்த ரெட் பட்டன் ரொபாட்டிக் காப்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் அதிகமா போகக்கூடிய பகுதிகள்ல இந்த ஒரு விஷயத்த செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு ஏதாவது டிஸ்ட்ரெஸ் இருந்துச்சு, நமக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா, இந்த ரொபாட்டிக் காப் கிட்ட இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் பட்டன வந்து நம்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அத பிரஸ் பண்ணணும். அத பிரஸ் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆ ஒரு சவுண்ட் வந்து பெரிய அளவுல ஒரு சவுண்ட் வரும். சவுண்ட் வந்ததுக்கு அப்புறமா கண்ட்ரோல் சென்டருக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த தகவல் வந்து போயிரும். போலீஸ அந்த இடத்துக்கு கண்ட்ரோல் சென்டர்லருந்து திருப்பி விட்டுருவாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இதுல கேமரா செட்டப்பும் இருக்கு. கேமரால நம்மகிட்ட கைடன்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாரி கேமரா அண்ட் மைக்ரோஃபோன்லாம் இருக்கு. அத வச்சு நமக்கு கைட் பண்ணுவாங்க. இந்த மாரிலாம் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் வர வரைக்கும் என்னலாம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதே மாரி அந்த கேமரா வந்து வீடியோவ ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கும். ஓகேங்களா? ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கனால என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு அந்த ஒரு ரெக்கார்டட் எவிடன்ஸ் அப்படிங்கிறது விசாரணையின் போது பயன்படுத்திக்குவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அதுதான் இங்க குடுத்திருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, சமீபத்தில கலைஞர் யுனிவர்சிட்டி அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. கலைஞர் பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது கும்பகோணத்தில வரப்போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ அதோட ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அரியலூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் இந்த மாவட்டங்களுக்கு உட்பட்டு இந்த கலைஞர் பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது செயல்பட போகுது. ஸோ இந்த பல்கலைக்கழகத்தோட சான்சலரா, வேந்தராக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட முதலமைச்சர் வந்து இருப்பாரு. இணை வேந்தராக யார் இருப்பாங்க அப்படின்னா, நம்மளோட ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து இருப்பாரு. அதாவது ப்ரோ சான்சலர தான் இணை வேந்தர் அப்படின்னு சொல்றாங்க. துணை வேந்தராக யார் இருப்பாங்கன்னா, ஒரு 3 பேர் கொண்ட குழு வந்து அவங்கள வந்து செலக்ட் பண்ணி, அவங்கள சான்சலர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அப்படிங்கிற இந்த செய்திய குடுத்துருக்காங்க. அப்ப முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து வேந்தராக இருப்பார். இணை வேந்தராக யார் இருப்பாங்கன்னா, உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து இருப்பாரு. துணைவேந்தராக யார் இருப்பாங்க அப்படின்னா, நமக்கு அத சான்சலர் வந்து அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய நபர் வந்து இருப்பாரு. இந்த பல்கலைக்கழகத்தோட ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிறது அரியலூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர்.
அதே மாரி தலைவர்கள் பேர்ல பல்கலைக்கழகங்கள் அப்படிங்கிறது ஒரு சில இடங்கள்ல தான் இருக்கு. 1965ல மதுரையில காமராஜர் பல்கலைக்கழகம், 1978ல சென்னையில அண்ணா பல்கலைக்கழகம், 1997ல நமக்கு அ சேலம்ல பெரியார் பல்கலைக்கழகம் இதெல்லாம் தான் இருக்கு. சரிங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு எடிட்டோரியல் பேஜ்ல இங்க டெப்யூட்டி ஸ்பீக்கரோட ரோல் பத்தி குடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபேக்சுவலா என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு, அடுத்து இந்த ஆர்டிக்கிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபேக்சுவலா பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கிள் 93 டெப்யூட்டி ஸ்பீக்கர், ஸ்பீக்கர் அண்ட் டெப்யூட்டி ஸ்பீக்கர பத்தி பேசுது. ஓகேங்களா? டெப்யூட்டி ஸ்பீக்கர பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸ்பீக்கர் இல்லாதப்ப, சபாநாயகர் இல்லாதப்ப அந்த அவைய வழிநடத்தக்கூடிய ஒரு நபராக யார் இருப்பாங்கன்னா, டெப்யூட்டி ஸ்பீக்கர் தான் வந்து இருப்பாரு. ஓகேங்களா? அதே மாரி டெப்யூட்டி ஸ்பீக்கரோட பதவி காலத்த பத்தி பேசக்கூடிய ஆர்டிக்கிள் 94. சரிங்களா? ஆர்டிக்கிள் 94 வந்து என்ன சொல்லுது? டெப்யூட்டி ஸ்பீக்கர் அவரு அந்த அவை முடியிற வரைக்கும் இருப்பாரு. மெம்பர் ஆஃப் பார்லிமென்ட்டா இருக்க வரைக்கும் டெப்யூட்டி ஸ்பீக்கரா இருப்பார். ரிமைன் இன் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சரியா? அவர் ரிசைன் பண்ணாத வரைக்கும் அவர் டெப்யூட்டி ஸ்பீக்கராக இருக்கலாம் அப்படிங்கிறது. இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த டெப்யூட்டி ஸ்பீக்கர் அப்படிங்கிறது 1921ல இந்த நடைமுறை வந்திருக்கும். 1921ல அப்ப அத பிரசிடென்ட், டெப்யூட்டி பிரசிடென்ட்ன்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஸ்பீக்கர்ன்னு சொல்றத பிரசிடென்ட்ன்னு சொல்லுவாங்க. டெப்யூட்டி ஸ்பீக்கர்ன்னு சொல்றத டெப்யூட்டி பிரசிடென்ட்ன்னு சொல்லுவாங்க. சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட்டா இருந்தது யாருன்னா 1921ல ஃபிரெடரிக் ஒயிட் அப்படிங்கிறவர். ஓகேங்களா? ஃபிரெடரிக் ஒயிட் அப்படிங்கிறவரு பிரசிடென்ட்டா இருப்பாரு. வைஸ் பிரசிடென்ட் ஐ மீன் டெப்யூட்டி பிரசிடென்ட்டா சச்சிதானந்த சின்ஹா அவர்கள் வந்து இருந்திருப்பாரு. அப்புறம் ஃபர்ஸ்ட் இந்தியன் எலக்டட் ஸ்பீக்கரா யார் இருந்திருப்பார் அப்படின்னா, வித்தல்பாய் பட்டேல் 1925ல. ஓகேங்களா? வித்தல்பாய் பட்டேல் வந்து இருந்திருப்பார். அதுக்கப்புறமா 1946லேருந்து 56 வரைக்குமே நம்மளுடைய ஆ மௌலாங்கர் வந்து இருந்திருப்பார் ஸ்பீக்கரா. டெப்யூட்டி ஸ்பீக்கரா பார்த்தீங்கன்னா, ஆனந்தசயனம் ஐயங்கார் அப்படிங்கிறவர் இருந்திருப்பார். ஓகேங்களா? அடுத்ததா ஃபர்ஸ்ட் எலக்டட் டெப்யூட்டி ஸ்பீக்கரா யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா, எம்.ஏ. ஐயங்கார் அப்படிங்கிறவரு ஆ மௌலாங்கர் இறந்ததுக்கு அப்புறமா எம்.ஏ. ஐயங்கார் அவர் வந்து டெப்யூட்டி ஸ்பீக்கரா எலக்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. சரியா? இது வந்து ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து 1921ல ஃபிரெடரிக் ஒயிட் இருக்காரு. அதுக்கப்புறமா அவரோட டெப்யூட்டி ஸ்பீக்கரா யார் இருக்காருன்னா, சச்சிதானந்த சின்ஹா இருக்காரு. 1925ல வித்தல்பாய் பட்டேல் வந்து வராரு ஸ்பீக்கரா. ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்பீக்கர்னா வித்தல்பாய் பட்டேல். அதுக்கப்புறமா ஆ 1946ல இருந்தே பார்த்தோம்னா, மௌலாங்கர் வந்து இருப்பாரு. அதுக்கப்புறமா அவரோட டெப்யூட்டி ஸ்பீக்கரா வந்து நமக்கு ஆனந்தசயனம் ஐயங்கார் வந்து இருந்திருப்பார். அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் எலக்டட் டெப்யூட்டி ஸ்பீக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்.ஏ. ஐயங்கார் அப்படிங்கிறவர் இருப்பார். டெப்யூட்டி ஸ்பீக்கர பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்களோட ரோல் ஸ்பீக்கர் இல்லாதப்ப அவைய வழிநடத்தி கொண்டு போகணும் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம பார்லிமென்ட்டோட முக்கியமான டிஸ்கஷன்ஸ்ல, முக்கியமான கமிட்டீஸ்ல முக்கியமான உறுப்பினராகவும் இருப்பார். ஓகேங்களா? அப்ப டெப்யூட்டி ஸ்பீக்கருக்குன்னு ஒரு முக்கியமான ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா, சமீப காலத்துல பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு நடைமுறை அப்படிங்கிறது அப்படியே மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. போன லோக்சபாவும் சரி, இந்த லோக்சபாவும் சரி, 17வது லோக்சபா 2019லேருந்து 24 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, லோக்சபாக்குன்னு ஒரு டெப்யூட்டி ஸ்பீக்கரே அவங்க தேர்ந்தெடுக்கல. அந்த ஆஃபீஸே வேக்கன்ட்டா இருந்துச்சு. அதே மாரி இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த 18வது லோக்சபாலயும் ஆ டெப்யூட்டி ஸ்பீக்கர் அப்படிங்கிற பதவி இப்ப வரைக்கும் வேக்கன்ட்டா தான் இருக்கு. பொதுவாவே பார்த்தீங்கன்னா, நமக்கு எந்த அரசியலமைப்புல, எந்த சட்டத்திலயும் சொல்லப்படலைனாலும், பொதுவாவே நடைமுறைப்படி பார்க்கிறப்ப, ஸ்பீக்கர் அப்படிங்கிறவரு ரூலிங் பார்ட்டி ஆளுங்கட்சியில இருந்து இருப்பாரு. டெப்யூட்டி ஸ்பீக்கர் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சியில வந்து இருப்பார். எதிர்க்கட்சியை சேர்ந்த ஒரு நபர் தான் வந்து டெப்யூட்டி ஸ்பீக்கரா இருப்பாரு. இதனால என்ன ஆகும்னா, ஒரு பேலன்ஸ் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். ஸ்பீக்கர் அவங்க ரூலிங் பார்ட்டி. டெப்யூட்டி ஸ்பீக்கர் எதிர்க்கட்சியிலிருந்து வரனால, அந்த அவைக்குள்ள ஒரு சமநிலை அப்படிங்கிறது ஏற்படும். ஆனா, இப்போ இந்தியாவுல அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது இல்ல. ஓகேங்களா? டெப்யூட்டி ஸ்பீக்கர இவ்வளவு நாளுக்குள்ள தான் அப்பாயிண்ட் பண்ணணுங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அந்த அஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படிங்கிறத இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் அத வந்து வேற மாதிரி இன்டர்ப்ட் பண்றாங்க. வேற மாரி புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. ஓகேங்களா? நமக்கு டெப்யூட்டி ஸ்பீக்கர் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தா தான் நமக்கு வந்து திடீர்னு இப்ப ஸ்பீக்கருக்கு ஏதாவது ஆயிருச்சு அப்படிங்கிறப்ப, டெப்யூட்டி ஸ்பீக்கர் இருந்தா தான் அந்த ஹவுஸ வழிநடத்தி போக முடியும். இல்லாட்டி அந்த இடத்துல அந்த அவைக்கு வந்து டெம்பரவரியா லீடர் இல்லாமயே போயிரும் அப்படிங்கிற அந்த ஹவுஸ் லீடர் ஆஃப் த ஹவுஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த லீடர் இல்லாமயே போயிரும். அந்த மாதிரியான ஒரு சிக்கல்களும் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு நம்ம சட்டத்துல ஒரு திருத்தத்த கொண்டு வந்து ஸ்பீக்கர் எலெக்ட் பண்ண ஒரு 60 நாள்ல இருந்து டெப்யூட்டி ஸ்பீக்கர அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நடைமுறைய வேணா நம்ம அமல்படுத்த முடியும். ஏன்னா டெப்யூட்டி ஸ்பீக்கரோட ரோல் அப்படிங்கிறது அவ்வளவு முக்கியமான ஒரு ரோல் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? ஒரு சஜஷன குடுத்திருக்காங்க அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா,
நமக்கு இந்த மிலிட்டரி எக்ஸ்பெண்டிச்சர பேஸ் பண்ணி நமக்கு சிப்ரி அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வருஷம் வருஷம் வெளிய வரும். சரிங்களா? ஸ்டாக்ஹோம் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரிப்போர்ட்ட பேஸ் பண்ணி பார்க்கிறப்ப, வேர்ல்டு லெவல்ல யார் அதிகமா மிலிட்டரிக்கு ஸ்பெண்ட் பண்றாங்க? ராணுவத்துக்காக அதிகமா செலவு பண்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யுனைட்டட் ஸ்டேட்ஸ், அமெரிக்கா ஃபர்ஸ்ட், சைனா 2, ரஷ்யா 3, ஜெர்மனி 4, இந்தியா வந்து 5த். இதுவரைக்கும் இந்தியா 4த் ரேங்க்ல இருப்போம். இப்போ வந்து 5த் ரேங்க் போயிருக்கோம். ஓகேவா? ஜெர்மனி நமக்கு முன்னாடி வந்துட்டாங்க. சரியா? ஸோ அமெரிக்கா, சைனா, ரஷ்யா, ஜெர்மனி 4த், இந்தியா வந்து 5த் ரேங்க்ல இருக்கும். ஓகேவா? மத்தபடி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு இந்த பத்ம விருதுகள் வழங்கக்கூடிய விருதளிப்பு விழா அப்படிங்கிறது நடைபெற்று இருந்துச்சு. ஸோ போன வருஷம் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஐ மீன் 2025ல 139 பேருக்கு பத்ம விருதுகள வந்து அனவுன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? 139 பேருக்கு. அதுல 7 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பத்ம விபூஷன், 19 பேருக்கு பார்த்தீங்கன்னா, பத்ம பூஷன், 113 பேருக்கு பார்த்தீங்கன்னா, பத்மஸ்ரீ விருதுகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. தமிழகத்துல பார்த்தீங்கன்னா, ஃபேமஸா சொல்லணும் அப்படின்னா, நமக்கு ஆ பிசினஸ சேர்ந்த நல்லி குப்புசாமி செட்டி அவர்களுக்கு பத்ம விபூஷன் பத்ம பூஷன். அதேமாரி நடிகர் அஜித் குமார் அவர்களுக்கு பத்ம பூஷன் விருதுகள் அ வழங்கப்பட போகுது. சரிங்களா? ஸோ அந்த ஒரு விருதளிக்கும் விழா நடைபெற்று இருந்திருக்கு. அதான் குடுத்திருக்காங்க. ஸோ இன்றைய செய்தித்தாள்ல இருந்து முக்கிய செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி.